ஷே எப்பா விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. கேஸ் கட்டு கவர்மெண்ட்டு மத்திய அரசு மாநில அரசுன்னு வச்சுருப்பான். அந்த கேஸ் கட்டு பூரா ஒதுக்கிடணும். வழக்கறிஞர்கள் பேர் முத்திரையிட்டு உள்ளே வந்துடணும். முத்திரையிட்டு உள்ளே வந்துடணும். ஒரு பேப்பரில் சுருட்டிடுவாங்க. சுருட்டி வச்சு போட்டனமாக கட்டிடுவாங்க. இந்த வழக்கறிஞர்கள் இவ்வளோ கட்டு இருக்குது, இவ்வளோ கேஸ் இருக்குது, சீலை குத்திடுவாங்க. ஒரே குத்து. அந்த சீல் குத்துறது யார்? ஐயா குத்துவார். ஒரு குத்து சீலை குத்தி தானே வெளியே வருது. அரெஸ்ட்டு வாரண்ட் பண்ணுறது, எவன் சேட்டை பண்ணுறான்னு சீலை குத்தி தானே வருது கோர்ட்ஸ்லேருந்து. இவர் குத்துவார். ஒரு சீலை நேச்சுரல் குத்துவார். அரசியல்வாதிக்கு, லாயருக்கு, பல கோடி உள்ளவனுக்கு அனைத்தும் கீழே வழக்காடுறது. அத்தனை வழக்காடுற கணக்கு பூராமல் போட்டார். மாவட்ட வாரி, சிட்டி வாரி, கிராம வாரி வாசிப்பான். யார் வாசிப்பான்? அமீனா வாசிப்பான். கட்டான்னு வாசிப்பான். இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் இருக்கான், இந்த மாவட்டத்தில் இத்தனை பெண் இருக்குது, ஆண் இருக்குது, தூக்குடான்னு முப்போட இராணுவத்தை வச்சு தூக்கி தான் அடிப்பார். புரியுதா? தப்பு செஞ்சு வழக்காட்டத்துக்கான ஒன்று வச்சு நீதிமன்றம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டார். நீதி கேட்கியா? அநியாயப்பட்டு வச்சுக்கானா? உள்ளே தூக்கு, கையை காலை எடு, திருக்கி விடு, உள்ளே பெரிய தண்டனை செஞ்சால் தூக்கு தண்டனை போடு. அப்படி செய்த விட்டுட்டு இவன் சட்டத்தை போட்டு வகுத்து, அரசியல்வாதி வகுத்து எல்லாம் வச்சு ஆண்டி அந்த பேப்பரை உருவுதான். காட்டான்னு அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் உருவுதான். தப்பு செஞ்சவனை பூரா உருவுதான். இதுக்கெல்லாம் அரசியல்வாதிக்கெல்லாம் போட்டார். எப்போ மருத கணக்கு பயங்கரமாக இருக்கும்ப்பா. இதுதான் அவர் கைலாசத்துலேருந்து கோர்ட்ஸ்லேருந்து போடுற கணக்கு தப்பாது. இதுதான் தண்டனை. அமைதியாக போக மாட்டேங்க, விரிச்சுக்கிட்டே அலைதான். கோர்ட்டு அவமதிச்சு ஓடுதான், கேஸை தூக்கிட்டே ஓடுதான், கேஸு போடுதான், ஆடுதான், பாடுதான், வெளியில் தப்பு செஞ்சுட்டு ஓடுதான். தப்பு செய்யாதான் போய் கையை கட்டி நிற்கான். தப்பு செஞ்சவன் கையை ரெண்டு தொங்க விட்டுட்டு நீதிமன்றத்தில் திமிர்த்தனமாக நிற்கான். ஆணும் பெண்ணும். தப்பு செய்யாதவன் கையை கட்டி, கடவுளே தண்டனை எனக்கு கொடுத்துடாதீங்க, நான் தப்பு செய்யலை அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடுது. அப்போ எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தான். இறான்ட்டார். முக்கால் சத்தியம் எப்போ அவனை பூரா ஏற்று பார்த்துட்டு கேஸ் கட்டு எல்லாமே ஒதுக்கிட்டார். எல்லாம் அனைத்தும் நீதிமன்ற வளாகத்து கோர்ட்டுக்குள்ளே 15 கோர்ட்டு 10 கோர்ட்டு இருந்தாலும் கேஸ் கட்டை ஒதுக்க சொல்லிட்டார். என்னென்ன கேஸோ எல்லாம் பேங்கு எல்லாம் ஒதுக்க சொல்லிட்டாரு. நீ முழிச்சு பார்த்து ஒவ்வொரு பேங்களையும் ஏற்று பார்த்துறப்பா. முக்கால் சத்தியம் சனி பார்த்தாத்த கணக்கு முடிப்பார் ஐயா. நீ ஏற்று பார்த்துரு. சனி சரி, ஆணுக்கு பெண்ணுக்கு முக்கால் சத்தியம் போட்டாச்சு கணக்கு. புரிஞ்சு நடங்கடா. இனிமேல் அடித்து துவச்சிருவார். ஏற்கனவே ஏப்பா ஒன்று சொல்ல மறந்து வச்சு ஒன்றை சொல்லணும்ல. 13 ஜோதிலிங்கமும் பிள்ளைய பேர் எழுதிட்டாருப்பா. ஆனால் இன்னும் பந்தாடிடுவார்ப்பா. இனிமே பந்தாடுவார். இது பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கணும் அவர். அது அப்படி ஒரு சத்தியவாக்கு வாங்கியிருக்காரு. 13வது கோடீஸ்வரர் நீ உட்காந்து உன் பிள்ளைகளுக்கு சொந்த பிள்ளைகள், உன்னுடைய வாரிசு பிள்ளைகள் 13 ஜோதிலிங்கம் கணக்கு ஒப்படைப்பியா? ஒப்படைச்சிட்டாரு. ரிலாக்ஸாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. 2 பேரும் பார்வதி பரமசிவம் எங்கள் அண்ணி சந்தோஷமாக உட்காந்துருக்கா. பிள்ளைக்கு ஒப்படைச்சாச்சு. இனிமேல் இந்த சேட்டை பண்ணது ஆணும் பெண்ணும் நீதிமன்றத்தில் துவைச்சி எடுத்து போடுவோம்ட்டார். நீதிங்கிறது நான் தான் கொடுத்துருக்கோம்கார். அவர் சொல்லுறாரு நீதி, நியாயம், தர்மத்தை பூமியில் கொடுத்தாரு. அதர்மத்தில் வச்சுருக்கான். அதுக்கு அடின்ட்டார். நீதியை கேட்குறவனுக்கு நீதி இல்லாமல் போயிடுச்சு. அநியாயப்பட்டு வச்சுருக்கான். நீதி நியாயத்தை கேட்குறவனுக்கு ஓடுதான். எங்கிட்டு ஓடுதான் அங்கிட்டு ஓடுதான். பாவத்தை பிடிச்சி செய்தான். நீதி நியாயத்தை கேட்கான். அநியாயப்பட்டு வச்சுருக்கான். அநியாயப்பட்டவனை பூரா துவைச்சி தொங்க விட்டு குறுக்கெலும்பு ஒடிச்சுடும்ட்டார். போட்டார்ப்பா. பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாருப்பா. சந்தோஷமாப்பா உனக்கு. 13 ஜோதிலிங்கம் 13வது கோடீஸ்வர். புரியுதா? 13வது கோடீஸ்வரர் ஜோதிலிங்கம் முக்கால் சத்தியம்.